சரி ஓகே. அப்ப அம்மா வணக்கம். வணக்கம். சரி, என்ன பேராகிய உங்களுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டது? விலங்கையில் என்ன பேராகிய உங்களுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டது? சைல சுதா. வீட்டுல சுதா. அதான் கேட்டு. சில பேருக்கு வீட்டுல ஒரு பேர் இருக்கும், சேட்டுக்குள்ள ஒரு பேர் இருக்கும், என்ன சில ஊருக்குள்ள பேர் இருக்கும். நமக்கு ஒரு பேர் பிடிக்கும். அம்மாக்கு என்ன பேர் பிடிக்கும்? நான் ஸ்கூல்ல சைலாண்டு கூப்பிடுறது. ஸ்கூல்ல சைலாண்டா? சைலா ஸ்டைலா ஸ்டைலா? சைலா. சைலா ரொம்ப ஸ்டைலா. நல்லா இருக்கு. சாரி கேட்டல. யார் கட்டினது? யார் மகள் வாங்கினது. மகள் வாங்கினது. நைஸ் கலர். சரி, அப்போ இன்றைக்கு பிறந்த நாளுக்கு என்ன நடக்குது? இன்றைக்கு இது நடக்குது. வேறு காலம் எங்கே போனீங்க? நடந்தது சாப்பாடு அந்த மாதிரி எல்லாம் ஸ்பெஷல். எல்லாம் ஸ்பெஷல் தான். உங்களுக்கு கிடக்கவே முடிச்சிங்களே? இருக்குது. பரவாயில்ல. யாரை சொல்லிட்டாங்க 2 பேர் வருவாங்களே கொஞ்சம் அப்படியே. என்ன சாப்பாடு இன்றைக்கு? சைவ சாப்பாடு. நீ ஸ்பெஷல் சொல்லே நான் யோசிச்சிருக்கோம். அம்மா ஸ்பெஷல் கேட்டா சைவ சாப்பாடு பிறந்தவங்க குத்தம் எங்க கூட இல்ல. நாங்க வெள்ளிக்கிழே வாங்குறேன் இல்ல. சரி ஓகே. அப்ப பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மாவுக்கு. முதல்ல சைலா அம்மாவுக்கு எங்களுடைய டிஎன் சப்பர் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நாங்கள் சும்மா கேட்டோம், எதுவா இருந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கும்போது சாப்பிடலாம். என்ன பிறந்தநாள் தான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, நாளைக்கு நாங்கள் சாப்பிட ரெடி. ஓகே. நீங்க KFC கூப்பிட்டாலும் தெரியல, பீட்சா கூப்பிட்டாலும் தெரியும், இல்லை நீங்களே சிக்கனை மட்டனை எல்லாத்தையும் சமைச்சு போட்டு கூப்பிட்டாலும் சரி. ஏன்னா மிக்கி சரி ரைட். அப்போ அம்மாவுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் பேர் சொல்லுவோம். கேக் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு வந்தீங்க, அழகா இருக்கு. காலம் கோயிலுக்கு போனீங்களா? எந்த கோயில் போனீங்க? ஐயனா கோயிலுக்கு போனீங்க. ஏன் ஐயனா கோயிலுக்கு போனீங்க? உங்களை உள்ளதான் அவரே. அப்ப இவர் யார்? அவர் யார்? அவர் யார் சொல்லுங்க. அப்பா விட்டவா பாத்தியோப்பா. ஐயனார் தான் குலதெய்வமா. அப்ப புருஷனங்க பராளய முருகன். என்ன பராளய முருகன்? பராள முருகன் அது வேற. சரி, என்ன இருந்தாலுமே முதல்ல பிள்ளைக்கு அப்பா, அதே மாதிரி மனைவிக்கும் அப்பா தானே. அப்பாண்டா கணவன் தானே முதல் குல தெய்வம். அதுக்கப்புறம் ஐயனார் இல்லவனே அவர் இல்லாட்டி எங்க காவலப்பா. அந்த அப்படிதான் இருக்கிற ஐயனார் மாதிரி வேட்டி எல்லாம் காட்டி. சரி ஓகே, அழகா இருக்கிறீங்க. ரைட். அப்ப அம்மாவுக்கு முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க என்ன கொடுக்க போறோம்னு சொன்னால் ஒரு பழக்கூட இன்னைக்கு கூட பாரமா இருக்கு பாத்துக்குறோம். ரைட். வேணுங்க பாரமா இருக்குமா எங்களை வைங்க. அப்பா வேணுங்க. சரி, அப்ப பழங்கள் நிறைய வெரைட்டியா வச்சு கொடுத்துருக்கிறோம். இந்த மாசம் என்ன மாசம்? ஆடி மாசம். என்ன நடக்கும்? அம்மன் மாசம். ஆடி மாசம் தான் அந்த ஆடி கூழ், ஆடி குளுத்தி எல்லாம் ஆடி ஏன்னு சொன்னா அதிக வெக்க காலமா இருக்கும். அதனால அது மாதிரி அப்ப பழங்கள் எடுக்கிற நல்லா சரியா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி மஞ்சள் சாப்பாடு சாப்பிட்றது குறைக்கும் இந்த டைம்ல. மறக்கதான் சாப்பிடணும் கூடலாம். அதனால ஓகே. சரி, அப்ப பாஸ்கெட் பிடிச்சிருக்கோம் அம்மாக்கு. ரைட். அம்மாவுக்கு பாஸ்கெட்டோட சேர்த்து ஒரு இலையுள்ள நல்ல ஒரு கிஃப்ட் வந்தது சரியா. கொடுங்க நிக்கி. சரி, எடுத்து பாருங்க. ஒரு பிராண்டட் சாமான் கொடுத்துருக்கா. என்னென்ன பாருங்க கொடுத்துருக்கா? ஆறு மகனோ? ஆறா மகன்? வெளியே வாங்க. மணிக்கு 2ஆம் மகன் தான். மகன் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பிள்ளைங்க மொத்தமா? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள்ல அங்க 3 பிள்ளைங்க. இப்ப ஒரு ஆள் பிரான்ஸ்ல, மற்ற மகள் உங்க 2 பேரும் நிக்கணும். ஒரே ஒரு ஆம்பளை புள்ள பிரான்ஸ்ல, இங்க 2 பிள்ளைங்க நிக்கணுமா? அது புள்ள இதான் 3ஆவது கஜானி. ஓகே. மூத்த புள்ள ஓடிச்சா. அடுத்தது ஆம்பளை புள்ள நடுப்புள்ள. அவர் மூத்தவர் தான் பிரான்ஸ் நிக்கிறாரு. என்ன பேர்? ராகுலன். பேரன். இவர் பேரனே. சரியா. பாப்பா வாட்ச். வாவ், அழகான வாட்ச். டைட்டன் வாட்சா? பிராண்ட் வாட்ச். வடிவா இருக்கு பண்றது வழியா. உங்களுக்கு கோல்ட்ல எல்லா கலர் இருக்கா? எந்த கலர்ல இல்லையா? இங்க வாங்கி. என்னது இங்க வாங்கி இருக்கிறோம். இங்க வாங்கினது டைட்டன் வாட்ச். ஓ, நீங்க நினைச்சீங்களா வெளிநாட்டுல இருந்து? இங்க தான் வந்து மகன் அனுப்புறவர் அநேகமா. மகன் அனுப்புறவரே. அப்ப மனுஷிக்கு வாட்ச் தான் விருப்பமே. சரி, அதனாலதான் அனுப்பினாங்க தெரியல. ஆனா மகன் அனுப்பியல். வாட்ச் வந்ததால மகன் சொல்லக்கூடாது. நீங்க அது பேர் ஒண்ணும் இல்லை. சரி, உங்களுக்கு வாட்ச் பிடிக்கும்ன்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்கு. கஜானிக்கு தெரிஞ்சுக்கலாம். என்ன கஜானி தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் மகள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அவதான் மூத்தது. அவாக்கு தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்ப யாரு கொடுத்துருப்பினோம்? அண்ணேம்மா எனக்கு நிறைய பேர் இருக்கணும். அதான பிரச்சனை. நிறைய பேர் தானே பிரச்சனை. யார சொல்றது? யார சொல்ல போறீங்க? நிறைய பேர்ல யார சொல்ல போறீங்க? உங்களுக்கு ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண சொல்ல வேணும் சரியா. ஃப்ரேம் லாஸ்டா பண்ணாங்க.
ஒரு பாடம் ஒன்று இருக்கு. அந்த பாட்டையும் வந்து உங்களுக்காக வந்து இப்படி பாட சொல்லுவீங்க. லாஸ்ட் மருமகனுக்கு தான் இந்த இதுல விருப்பம் கூட. மருமகனும் இருக்கு உங்களுக்கு. ஓ, அவர் அங்க நினைக்கிறார் லண்டன்ல. ஓ, லண்டன்ல மருமகன் இருக்கு. மருமகன்றது யார்? மூத்த மகன். கடைசிக்கு என்ன கல்யாணம்? இதுகள் விருப்பம், இந்த சர்ப்ரைஸ்கள் அதுகள் விருப்பம். அதனால மருமகன் கொடுத்து பாருங்க. மருமகனுக்கு என்ன பேர்? கதிர்வேல். கதிர்வேல். அவரும் கொடுக்கல. அம்மா எல்லாம் பிழைச்சு போச்சு. அவரா தான் இருக்கும். அப்படி இல்லாட்டி ஒரு மருமகள் கொடுத்துருப்பேன். இப்ப இது என்னப்பா இது புதுசா இருக்கு? மகரண்டியலனே மருமகன். அப்புறம் மருமகளும் வந்து விட்டாவா? வெளி மாதிரி பண்ண போறா கொடுத்துருக்கலாம். எங்க போயிட்டா? அவ வெளிநாட்டுலதான். அவன் வெளிநாடா? அவன் லண்டனா பிரான்ஸா? அவ கனடா. என்ன திக்க நாடே? ஒரே நாட்டை பிடிக்காத நான் சொல்லி இல்லை. மருமகன் லண்டன்ன்றா, மகன் பிரான்ஸ்ன்றா. இப்ப எல்லா நாட்டிலும் இருக்கணும் ஐயா, எல்லா நாட்டிலும் இருக்கணும். என்ன செய்ய இருக்கக்கூடாதம்மா. ஸ்ரீலங்கால கொண்டு வந்து எல்லாம் குழியாத்துங்க சோழி இல்லை. சும்மா திக்க ஒரு நாள்ல இருந்து கதைக்க மேல கண்டு கொள்ள மேலாது, பார்க்க மேலாது, பாசம் காட்ட மேலாது. ஓமா இல்லையோ? காட்டு தூரந்து காட்டுற பாசத்தை. அது கதைப்பினம். கதைக்கிறது பாசமே. வெறிவினம். அண்ணே கிட்ட இருந்து எல்லா விஷயங்களும் ஒரு பேர பிள்ளைக்கோ அல்லது பிள்ளைக்கோ யாருக்கே தான் சரி, கிட்ட இருந்து உடம்பு பரிமாறி பம்பலா காய்ச்சி நேர பாத்துக்கிற மாதிரி வருமா? அது வெளிநாட்டு யுவமா போச்சு. ஆக மொத்தம் உனக்கு கூப்பிட விருப்பம் இல்லை. நான் சொல்றேன் சொல்லலாம் கூப்பிடணும் மனுச்சு வேணாம் அங்கேயே இருக்கட்டும். சரி, அப்ப உங்களுக்கு ஒரு பாட்டு வந்து பாட சொல்லணும். இந்த பாட்டை பார்த்துட்டு நாங்கள் ஆரம்பிப்போம். சரியா? ரைட், என்ன பாட்டு சூப்பரா? ஓம். நல்ல பாட்டு. ஓம். சரி, பாட்டு பிடிச்சிக்கலாமா? சரி இப்போ சொல்லுங்க. கொடுத்து அம்மாண்டா மகன் தானே. ஏன் மருமகன் கூப்பிட மாட்டாரு? மருமகன் கூப்பிட மாட்டாவ. நீ எல்லாத்துக்கும் கூப்பிட போறேன். சரி, ஆனா மருமகனும் இல்லை, மகனும் இல்லை, மகளும் இல்லை. அப்ப யார் கொடுத்தது? சொல்லிக்கிட்டோம் எல்லாம். ஏன் டிவோர்ஸ் ஆயிட்டு 2 பேரும் வாங்கணும். அப்ப என்ன கிடைச்சதுதான். நான் கமராக்குள்ள பிடிக்க போறேன் 3 பேரும். ஆமா, என் சென்று வாங்கும். அப்ப இப்படி வர சொல்லுங்க. யாருன்னு சொல்லுங்க. யாரு? ஆரணே அம்மா. இதுல பேர் ஒன்றும் இல்ல. பாபுறது பிரேமில் இடம் கொண்டு ஒன்றும் இல்ல. சொல்லுங்க. யார்? மருமகனும் இல்லை என்றான். நான் சொல்லி போட்டேன்ல, மருமகன் இல்லை, மகள் இல்லை, மருமகளும் இல்லை, மகளும் இல்லைன்ற பேரனா? ஓ, பேரன் மாதிரி இருக்கா? சின்ன வாண்டு அவன் கொடுப்பான்றீங்களா? என்ன கரைச்சது பிடி? அவன் தான் கொடுத்தது. இதான் ஓப்பன் பண்ணி பாருங்க. அடியே கஜானி மாய சும்மா போல. ஓப்பன் பண்ணி பாருங்க. அவன் வெடிவிட வெள்ள போட்டான். அந்த இந்த அவங்களதான் நீங்க லைக் கொடுத்தது. அப்புறம் அங்க நீங்க கிட்டோம் அம்மா கிட்டோம் அம்மா தரேக்க நீங்க தாங்குவேன். நீங்க அம்மளே தாருங்க. சரி, அப்ப ஆறா நிக்கிற பாருங்க. அம்மா தாருங்க. அம்மன் தாங்குவேன். கிட்ட வந்து தாங்குவேன். அம்மா தாங்க. தேங்க்யூ. நன்றி கிசானுக்கு. சரி, ஓகே. சரி, ஓகே. அப்ப பிரே பிடிச்சிருக்கேம்மா. ஆறா நிக்கிறது ஐயா. சரி, எல்லாரும் நிக்கிற பாருங்க. எல்லாரும் நிக்கிறோம். எல்லாம் நிக்கிறமே. சரி, அப்ப உங்களுடைய பேரன் தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண பேராண்டி. ஒரே ஒரு பேராண்டி. சரி, ஓகே. வாழ்த்துக்கள். நல்லமோட இதே ஆரோக்கியத்தில் இருக்க வாழ்த்துறோம். கொஞ்சம் உடம்பு குறைக்கணும், காலம் ஜிம் போகணும், பேக்கெட் போகணும். என்ன? ஓம். சரி, அப்பதான் ஆரோக்கியமா இருக்கு. அவ்வளவுதானே? சரி, அளவோட இருந்தா எல்லாம் நல்லதானே? சரி, அப்ப சாப்பாடு தான் பிழைச்சி போச்சு. என்ன அடியே அழுகுற? உனக்கு மறக்க சாப்பிட கொடுத்தோம். சரி, அப்ப என்ன சொல்ல போறீங்க கொடுத்தவங்களுக்கு? நன்றி. சரி, வாழ்க வளமுடன். வேற சொல்லுங்க. வேற ஏதாவது ஹாப்பியா இருக்கு? ஏதாவது யாராவது மிஸ் பண்றீங்களா? மகனை தான் மிஸ் பண்றீங்க. சரி, அம்மா இருக்கு, படியனை அப்பா அம்மா இருக்கு, பெண் பிள்ளையும் பிடிக்கிறது நோமல் தான். என்னப்பா? சரி, ஓகே. கூட சீக்கிரம் மகன் பெறட்டும், கல்யாணம் நடக்கட்டும். சகோதரி நான் ட்வின்ஸ் ஒரு ஐயா. என்னோட சேர்ந்து பிறந்தவர், யுத்தத்தில் போனவர். சரி, கிட்ட போட்டு பண்ணாங்க.